ஆனா என்னென்ன சொன்னாரு உள்ள தளபதி என்ன சொன்னாரு? அண்ணா, எல்லாருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி ஆம்பூர்ல வந்திருக்கிறேன்னா, ஆனா உண்மையில சூப்பரா பேசினாருன்னா, அரை மணி நேரம் பேசினாரு. நல்லா கரெக்டா தெளிவா அழகா பேசினாருன்னா, ஆனா யார் யாருக்கு புரிஞ்ச வேண்டியது எல்லாம் கரெக்டா புரிஞ்சிச்சுண்ணா. அது ஒண்ணு. ரெண்டாவது ஏற்பாடு சூப்பர் ஏற்பாடுண்ணா. இங்க வேல்முருகன், இம்தியாஸ் பாய், இன்னும் 4-5 பேருக்கு நவீன் அண்ணன், ஒரு 4-5 பேர் பேர் எனக்கு சரியா தெரியல. எல்லாரும் நன்றி சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஏன்னாக்கா வேலூர்ல வெயில் ஜாஸ்தினா, அந்த வெயில்ல கூட நம்மளுக்கு எது பாதிப்பாகக்கூடாதுன்னு சொல்லி இது போட்டு கொடுத்தாங்க. கொட்டாய் மாதிரி போட்டு கொடுத்து, தண்ணி கொடுத்து, நல்லா நல்லா சூப்பரா பண்ணாங்கண்ணா. என்ன சொன்னாரு விஜய் உள்ள? ஆனா என்ன சொன்னாருனாக்கா, இப்போ இருக்கிற ஆட்சி ஊழல் ஆட்சி. இந்த ஆட்சி நம்மளுக்கு வேணாம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எந்த இல்லாதவங்களுக்கு நம்ம கிராமம் சைடுல நிறைய ரோடு இல்ல, பஸ் இல்ல, ஸ்கூல் இல்ல, ஹாஸ்பிட்டல் இல்ல, டெலிவரிக்கு சரியான ஒரு இது இல்லைண்ணா. அது போக்குவரத்து இருக்கு. அது கண்டிப்பா அவர் சரி பண்ணி கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் டார்கெட் கிராமம் தானா, ஊராட்சி தானா. இப்ப அதெல்லாம் சரியா செய்யலன்னு நினைக்கிறீங்களா? ஆனா என்னன்னா அப்படி சொல்றீங்க? இந்த போன வாரம் பாத்தீங்களா நியூஸ்ல ஒரு பாப்பா சொல்லிச்சு, ஒரு சின்ன பாப்பா ஒன்று சொல்லிச்சு, அண்ணா எனக்கு நம்மளுக்கு சின்ன பஸ் தான் விடுங்க, மினி பஸ் தான் எனக்கு விடுங்க, பஸ் நம்ம ஊருக்கு வர போறதுக்கு பஸ் போக்குவரத்து சுத்தமா இல்லை, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பாப்பா அழுதுனே இருந்துச்சு. ஆனா இப்ப நேரடி எதிரின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடுமையா விமர்சிக்கிறாரு. ஆனா அது கண்டிப்பா அதை வர வைக்கிறேன் நான். எதுக்குனாக்கா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, எல்லாம் நண்பரும் சொன்னாரு. ஒரு நண்பர் கரூர் நடந்த பிரச்சனை யார் நடந்தது எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஏன் விமர்சி போட்டீங்க? ஏன்னா இப்ப நண்பர் சொல்றாங்க இல்லையா, எதுக்கு துரோகி வேலை பண்றீங்க அப்படின்னு கரெக்டா தெளிவா புரிய வச்சாருண்ணா. ஆனா நல்லா பேசுறாருண்ணா அவரு. ஆனா இப்ப நிறைய திட்டங்கள் சொல்லியிருந்தாரு. ஆமாண்ணா. ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் நடக்கிற நேரடி போருன்னு சொல்லி ஸ்டாலினுக்கு சொன்னதான் செய்வார். ஸ்டாலின் கதை நம்ம தளபதி, நம்ம அண்ணன், எங்களுக்குள்ள அண்ணன், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம எங்க அண்ணன். அவர் சொல்ல மாட்டார், செஞ்சுட்டு காட்டுவார். ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. இப்போ நீங்க 40 வருஷமா 45 வருஷமா எலெக்ஷன் பாத்தீங்களா? அதெல்லாம் எலெக்ஷன் கிடையாதுண்ணா. இப்போ நடக்குது 2020 நடக்குது பாருண்ணா, அதுதானே எலெக்ஷன். 2 பேர் தானே போட்டியே. போர் தளபதியா நீங்க இருக்கீங்க. ஆமாண்ணா. எப்படி செயல்படுவீங்க? நான் கண்டிப்பாண்ணா எது வந்தாலும் பாத்துவோண்ணா. ஒரு விஜயகாந்த் ஆரம்பிச்ச கட்சி, அதுல எல்லாரும் மதிப்பு கொடுத்து நான் கூட தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன். அவர் வந்த காலத்துல நானும் ஓட்டு போட்டேன். ஆனா இன்னைக்கு பொட்டி கொடுத்த உடனே போயிட்டாங்க. பையனுக்கு பதவி வேணும், தம்பிக்கு பதவி வேணும், அவங்களுக்கு ஒரு பதவி வேணும், ராஜ்யசபா சீட்டு கேட்டு இருந்தாங்க, கொடுத்தாங்க, போயிட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களும் ஊழல் தானே. அப்போ ஊழல் கட்சி கூட போய் சேர்ந்தா ஊழல் அவங்களும் தானே ஊழல். அது எல்லாரும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே அதுக்கு மரியாதையே கிடையாது. பொண்டாட்டியே புருஷனை மதிக்காத போது அந்த கட்சியை வேற யார் மதிப்பாங்க? அவங்க வீட்டுக்காரர் வளர்த்த வச்ச கட்சி, அவங்க தான் அதை காப்பாத்தி இருக்கணும். ஆனா அவங்களே அதை மதிக்கலையே. மகனும் மதிக்கல, மச்சானும் மதிக்கல, குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டாங்க. இனிமே யார் மதிக்க போறாங்க அந்த கட்சியை? தொண்டர் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாம் நம்ம கூட வந்துட்டு போறாங்க. தளபதின்னு ஒருத்தர் கூட வந்துட்டு போறாங்க. இனிமே தேமுதிக முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். விஜயகாந்த்னு ஒருத்தர் இருந்து அதை தூக்கி நிறுத்தி இருந்தாரு, தனித்து நின்று இத்தனை வருஷமா காப்பாத்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரை எதிர்த்த கட்சி கூட அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இனிமே எங்க இருக்கு போகுது? தேமுதிக முடிஞ்சு போச்சு. விஜயகாந்த் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? கண்டிப்பா நடந்திருக்காது. எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு படுத்தினாங்க அவங்க. விஜயகாந்த என்ன சொல்லலையோ எல்லாரையும் ஆள் வச்சு சொல்ல வச்சாங்க. கூட இருக்கிற நடிகரும் சரி, ஆளுங்களையும் சரி. பிரேம்லதாவை கூட இப்ப என்ன கேவலப்படுத்தி பேசினாங்க. அது கூட அவங்க போறாங்கன்னா அவங்க புருஷனே அவங்க மதிக்கலன்னு தான் அர்த்தம். அவங்க புருஷனை எவ்வளவு அவங்க அந்த கட்சி தான் பண்ணது எனக்கு தெரிஞ்சு. வேற எந்த கட்சியும் விஜயகாந்தை இவ்வளவு வச்சு செஞ்சிருப்பாங்களான்னா எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இத்தனை வருஷம் வரைக்கும் அவரை செஞ்சதே அவங்க தான். ஆனா அவங்க கூட போட்டி கொடுத்த உடனே போயிட்டாங்க. அது இன்னைக்கு அவங்க மேல ஒரு மரியாதை இருந்துச்சு எங்களுக்கு எல்லாம். ஆனா இனிமே கிடையாது. பல மேடைகள்ல தாவேகா கூட தான் இணையத்தா பேசியிருந்தாங்க. தொண்டர்களோட கேட்டிருப்பாங்க, யார் கூட இணையலாம் டிவிக்கு இறுதி கட்டத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இது ஒரு துரோகம் நினைக்கிறீங்களா? துரோகம் தான். அவங்க புருஷனுக்கே பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தாவேகா தொண்டருங்க. நாங்களும் அதை எதிர்பார்த்தோம், நம்ம கூட தான் வருவாங்க. எப்படியும் விஜயகாந்த் இல்ல, நம்ம தளபதி தான் இருக்கிறாரு, தம்பின்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்க நம்ம கூட தான் வருவாங்க, நானும் தான் எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க கடைசியில ஒரு மேடையில சொன்னாங்க, நான் இப்ப வெளிப்படுத்த மாட்டேன், நாங்க யாரு கூட கூட்டணின்னு எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க இப்ப சொல்ல. அப்பயே நாங்க நினைச்சிட்டோம் இவங்க எப்படியோ. ஏன்னா முதலே சொல்லிட்டா எல்லாரும் காரி துப்புவாங்க. அப்பந்தே லேட்டா போய் சொல்லலாமேன்னு லேட்டா அறிவிச்சாங்க அவங்க. இல்லைன்னா முதல்ல இருந்தே காரி துப்பி இருந்துப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். விஜயகாந்துக்குன்னு ஒரு பவர் இருந்துச்சு, ஆனா மொத்தத்தையும் எடுத்து விட்டாங்க இவங்க. பொட்டி, ஆமா, பொட்டி கொடுத்த உடனே அவங்க போயிட்டாங்க. பொட்டியோ ராஜ்யசபா சீட்டு எல்லாம் ஓப்பனா தான் அவங்க கேட்டிருந்தாங்க. இதை யார் கொடுக்குறீங்களோ நாங்க அவங்க கூட வரோம் அப்படின்ட்டு. அவங்க ஒன்றும் அப்பவே தெரியும் அவங்க ஏதோ ஒரு சதி பண்ண போறாங்கன்னு. கரெக்டா பண்ணிட்டாங்க.
அடித்தளமே இல்ல, எப்படி ஆட்சி பிடிப்பாங்கன்னு சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க? எதுக்கு அணி தலைமை இல்ல? அடித்தளம் இல்ல, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. இருக்கிறாங்க. இல்ல, மக்களே போதும், வேலையே செய்ய வேணாம். தளபதி ஒரு டிவில இருந்து பேசி சொன்னாலே போதும், இவ்வளவு தூரம் கூட வர தேவையில்லை. நாங்க ஓட்டை மட்டும் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம், என் மக்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால வேலையே செய்ய வேணாம். வேலை எதுக்கு செய்யணும்? மக்கள் சப்போர்ட் இருக்கும்போது வேலையே செய்ய தேவையில்ல. ஓட்டு போடும்போது எலெக்ஷன் மட்டும் வேலூர் கோட்டையா பாதுகாப்பு மாறிடுமா? மாறிடும். கண்டிப்பா. இனி தளபதி கோட்டையா தான் மாறும் இனிமே டிஎம்கேன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்ப அவங்க ஆட்சி இருக்குது, அவங்களுக்கு பண பலம் இருக்குது, பதவி பலம், ஆள் பலம் இருக்குது, அதனால எல்லாத்தையும் பண்றாங்க. அதை எதுக்குறதுக்கு யாருமே இல்ல. தளபதின்னு ஒருத்தர் வந்ததுனால இனிமே எல்லாம் மாறிதான் ஆகும், மாறிடும். நாங்க இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு 5000 கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஓட்டா மாறும்னு சொல்றாங்க. கண்டிப்பா மாறாது. கண்டிப்பா மாறாது. 5000 கொடுத்தது ஸ்டாலின் காசு ஒண்ணும் கொடுக்கலையே, மக்கள் காசை தானே எடுத்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பா அது ஓட்டா மாறாது. அது 100% உறுதி. ஓட்டா அது மாறாது. அவர் பணம் இல்ல, மக்கள் பணம் வாங்கியிருக்காங்க, ஓட்டு வந்து தளபதிக்கு போட்டுருவாங்க. கண்டிப்பா போட்டுருவாங்க. கண்டிப்பா போட்டுருவாங்க. கண்டிப்பா தளபதிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. 5000 கொடுத்து இல்ல, 50000 கொடுத்தா கூட தளபதிக்கு தான் ஓட்டு. தளபதிக்கு தான் 50000 கொடுத்தாலும் தளபதிக்கு தான் ஓட்டு. கூட்டணி பலமா இருக்கு, எப்படி போராட முடியும்? அவங்க கிட்ட பதவி இருக்கு, பலம் இருக்கு, பொட்டி கொடுத்தா சீட் இருக்கு, கொடுத்தா பலமா தான் ஆகும் அவங்களுக்கு கூட்டம். இங்க மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, மக்களை மட்டும்தான் நினைச்சு அவர் இறங்கி இருக்கிறாரு. கூட்டத்தை நினைச்செல்லாம் அவர் இறங்கவே இல்ல, அவங்கள நினைச்செல்லாம் அவர் இறங்கல. கூட்டணியும் வேணாம், மக்களே போதும் நம்மளுக்கு. கூட்டணியே கூட்டணி இல்லாட்டியும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏ டீம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு கூட்டணி வேணாம்னா மக்கள் செல்வாக்கே போதும், மக்கள் ஓட்டே போதும் நம்மளுக்கு. மக்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கான அரசியல் செய்யறாரா? எல்லா மக்களும் ஓட்டு போட்டுருவாங்களா? கண்டிப்பா போட்டுருவாங்க. கண்டிப்பா ஓட்டு போட்டுருவாங்க. இந்த வாட்டி எல்லாரும் மாற்றம் வரணும்னு இருக்கிறாங்க. அது ஒண்ணு. இவங்க ஆட்சியை பார்த்து பார்த்து எவ்வளோ கேவலப்பட்டு போயிட்டாங்க. இப்ப கரூர்லயே பாத்தீங்கல்ல, சின்ன இடத்த கொடுத்து தளபதிக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்கணுமோ மொத்தையும் கொடுத்து 41 குடும்பத்தை சாவடிச்சு, இதெல்லாம் எங்கேயாவது நடந்திருக்குமா? இது இவர் ஆட்சியில மட்டும்தான் நடக்கும். இதுவே தளபதி முதலமைச்சரா இருந்து ஒரு கூட்டம் கூட்டியிருந்தா அங்க நடந்திருக்குமா? அவர் எவ்வளவு பெரிய பரப்பான இடத்துல போயிட்டு பண்ணியிருப்பாரு. ஆனா இவங்க கொடுத்த இதுலதான் அது அப்படி ஆனது. அதை வச்சு இவர் எதையோ ஒரு வழி பண்ணி வெளியே அனுப்பிடணும்னு பார்த்துதான் இருக்காங்க, ஆனா முடியல. வெற்றி பெறுவாராங்க? எப்படி இருக்கு தேர்தல், வர தேர்தல்? இது அதான் போர் சொல்லிட்டாரே, அதே போர் தான். விஜய் வந்து போனது அருமையா இருக்குதுங்க. வருங்கால முதல்வர் நம்ம தளபதி தான். 2026ல் கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். தீய சக்தி திமுகவை விரட்டி அடிக்கிறோம். டிவிக்கு ஆட்சிக்கு வருது உறுதி, 100% உறுதி. ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் போர்னு சொல்லிருக்காரு. போரா? ஸ்டாலினுக்கு விஜய்க்கு மட்டும்தான் போரு. ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு திமுக, இன்னொன்னு டிவிக்கு. ரெண்டே பேருக்கு தான். வேற என்ன சொன்னாரு உள்ள? தளபதி நிறைய விஷயம் சொன்னாரு. அதாவது அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாரு. இவ்வளவு ஜனத்தை பார்த்து அவர் கண்ணெல்லாம் கலங்குது. ரொம்ப ஒரு இதுக்கு முன்ன போன நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயும் ஒரு நேரம் ஃபிளைட்ல போய் இறங்கினாரு, அங்க இருந்து கூட்டிட்டு போனாங்க. இங்க 4 மணி நேரம் அவர் டிராவல் பண்ணி வந்தது, அவர் ஒரு எமோஷனல் ஆயிட்டாரு. அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் 2026ல். வெற்றி பெற்றுவாரா? கண்டிப்பா 100%. நன்றி. நன்றி. ஆனா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்ண்ணா. இது எப்படிப்பட்ட வைப்னா எங்களோட பேசுற ஸ்பீச்சிலே தெரியும்ண்ணா. உண்மையாலுமே தளபதினாலே பிரம்மாண்டம் தானா. அவரை நம்ம திரையில பார்த்து கொண்டாடி இருக்கோம். அவரை முதல்வராக்கி கொண்டாடணுன்றதுதான் எங்களோட கழகப்பணி. என்ன சொன்னாரு பேசும்போது? ஆனா அவரு பேசுனது அது அப்படியே உள்ள வாங்கியிருக்கோண்ணா. அந்த சந்தோஷத்தை நம்ம ஸ்பீச்சில் தானே வெளிப்படுத்த முடியுது. உண்மையாலுமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. நிறைய விஷயங்களை நம்ம உணரக்கூடிய விஷயமா இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கூரையே எனக்கு பல விஷயத்தை உணர்த்திச்சு. ஒரு பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தாய் உள்ளம் கொண்ட தலைவன் தளபதி, எங்க அண்ணன். உண்மையாலுமே அவரோட கழக பணி செய்தல் நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். வேலூர் கோட்டையா மாறுமா? அண்ணா? வேலூர் கோட்டையா மாறுமா? கண்டிப்பாண்ணா, வேலூர் கண்டிப்பா மாறுண்ணா. கோட்டையா மாறுமாண்ணா? கண்டிப்பா மாறுண்ணா. வேலூர் மட்டும் இல்லைண்ணா, எல்லாமே தமிழகமே எங்க கோட்டைண்ணா. 2026 எங்க அண்ணனுக்காக மட்டும்தாண்ணா. அதுல நீங்க அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனா நீங்க வர வழியில நிறைய பேனர் ஃபிளெக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா, இந்த மகளிர் இருக்காங்களண்ணா, அவங்களோட போட்டோ வச்சு எந்த ஃபிளெக்ஸ்லயும் நீங்க எந்த கட்சியிலயும் பார்க்க முடியாதுண்ணா. அப்படியே ரேர்ண்ணா. இப்ப நான் வர வழியில பார்த்தேன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணா. மகளிருக்கு ஒரு முதன்மை கொடுக்குற தாயுள்ளம் கொண்ட தளபதிண்ணா. உண்மையாலுமே இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கண்ணா, இங்க பேராதரவு, பெண்களின் பேராதரவு, தாய்மார்களின் அவங்களோட இதெல்லாம் ஆதரவால எங்க அண்ணன் முதல்வர் ஆவாரு. நாங்க கழக பணியை சிறப்பா பண்ணிட்டே இருப்போம். கழகம் வந்து ஒரு மும்முனை போட்டியாவே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு 2 பேருக்கு தான் போட்டின்னு. அதுபடிதான் நடக்கும். அது உண்மையாலுமே தமிழக வெற்றி கழகம் டிவிகே
தமிழக வெற்றி கழகம், மக்கள் விரும்பும் முதல்வர் எங்க அண்ணன் தான். எல்லா தொகுதியிலயும் அவரோட முகம் தானே பிராண்டு. அதை கண்டிப்பா அடிப்போம் நாங்க, கண்டிப்பா ஜெயிப்போம்.